விஜயை கைது செய்ய வேண்டும், விஜய் தான் குற்றவாளி, ஓடி ஒளிந்து விட்டார். தயவு செய்து என் எதிரியை கல்லால் அடித்து விடாதீர்கள், தயவு செய்து என் எதிரியை கத்தியால் குத்தி விடாதீர்கள். அப்ப இது மறைமுகமான பதிலா? சீஃப் மினிஸ்டர் இந்த இன்சிடென்ட்டை வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்க விரும்புகிறாரோ? எடப்பாடி அவர்களும் வந்தாரு. இதன் நோக்கம் என்ன? அவர் ஏதாவது டாக்டரா? முதலமைச்சர் டாக்டராங்கிற கேள்வி செந்தில் பாலாஜி டாக்டரா, அன்பில் மகேஷ் டாக்டரா? 500 போலீசார்கள் அங்க இருந்திருக்காங்க. அவங்களும் பாதுகாப்பாக சொல்லப்படுகிறது. என் கண்ணில் தெரியல. காலியா ஆம்புலன்ஸுங்க வேணும்னே போயிட்டு இருக்குங்க. விஜய் ஒரு கொலை குற்றவாளி மாதிரியும் எங்கே ஓடி ஒளிந்தார் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. ஏன் போனீங்க பாருங்க. ஒரு காணொளி போட்டுக்கலாமே. இல்ல அவர் போட்டிருக்காரு. எங்க பாருங்க, உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் இன்கிரீஸ் பண்ணீங்கணும். இல்ல மெசேஜ்ல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இருங்க ஒரே நிமிஷம். இந்த இடத்துல ஒண்ணே என்ன இருக்கணும்ன்றீங்க. ஏங்க இன்னைக்கு அவர் போக மாட்டாருன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? ஏன் இன்னும் போகல? மீடியாக்காரங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் அவர் டான்ஸ் ஆட முடியாது. போலீஸ் அனுமதி கொடுத்து அவர் வந்து ஷெட்யூல் படி வந்துட்டு இருக்காரு. இல்ல ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட CK மதிவாணன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உங்களுடைய இந்த ஊடகத்தை பயன்படுத்தி நேற்று நடந்த அந்த தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விபத்தில் மறைந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவிச்சுக்கிறேன். மருத்துவமனையில் கவலைக்கிடமாக பல பேர் சிகிச்சை பெற்றுட்ருக்காங்கன்னு செய்திகளில் படித்தேன். அவங்கெல்லாம் விரைவில் குணமடையணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இது வந்துங்க ஒற்றை வரியில் சொல்லணும்னு சொன்னால் அன் அவாய்டபிள் இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடெண்ட், தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விபத்து அல்லது சம்பவம். இதில் வந்து இது வரைக்கும் ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் உட்பட இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு இந்த செய்தியை இரவு ஒரு 8-8:30 மணிக்கு பார்க்கும்போது மனம் ரொம்ப கலங்கிடுச்சு. அதை இப்போ நமக்கே இப்படின்னு சொன்னால் அவர்களை இழந்தவர்களுக்கு அவங்க குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து வருந்துவாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், இதென்று உண்மையிலே ரொம்ப பெரிய துயரமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலோ அல்லது பக்க சார்பு எடுத்து பேசுகிறதோ, இவங்கள குற்றவாளி அவங்கள குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதோ நியாயமற்ற செயலாக தான் இருக்கும் இந்த சூழலில் நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவாக இது மாதிரி மக்கள் பெருந்திரளாக கூடும்போது எல்லா தரப்பினரும் வந்து அவங்க வந்து ப்ரிகாஷன் எடுத்திருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும். முதல்ல வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. குறிப்பாக தாவேகா கட்சி அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வர்றவங்களை வந்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது, மற்றவங்க இருக்குது. அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் தான் கூப்பிட்ருக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்பை ஏற்று அவங்க வராங்க. அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை அவங்களுடைய அந்த செக்யூரிட்டியை உறுதி செய்ய வேண்டியது ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி வெஸ்டட் வித் தி ஆர்கனைசர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அதனால் வேறு யாருக்கும் இதில் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓவராலாக லா அண்ட் ஆர்டர் பார்க்குற காவல்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா மக்களுக்கும் பொது சொத்துக்கும் எந்த சேதாரம் வராத பாதுகாக்க வேண்டியது எல்லாரை காட்டிலும் காவல்துறைக்கு வந்து இது பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத முன்கூட்டியே யூகிச்சிருக்க வேண்டிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இத்தனைக்கும் இது முதல் கூட்டம் இல்லை, இது வந்து 5வது கூட்டம். இதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, வந்தாங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது ஆன்டிசிபேட் பண்ணுறது தான் இன்டெலிஜென்ஸு. இது ஒரு இன்டெலிஜென்ஸுடைய உளவுத்துறையுடைய ஃபெயிலியராகவும் நான் பார்க்குறேன் இதை. அது எல்லாத்தையும் விட மக்களுக்கும் இதில் பங்கு இருக்குங்க. இப்போ தாவேக்காலும் சொல்கிறாங்க, அரசாங்கத்துலேயும் காவல்துறையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயசானவங்க வர வேணாம், குழந்தைங்கள கூப்பிட்டு வராதிங்க இப்படின்னு எல்லா அட்வைஸும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அட்வைஸ் எல்லாம் மீறி பின்தொடர்வது, மேலே ஏறி நிற்பது, கூரையில் போய் உட்காருறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கும் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடக்கணும் இல்லை. அது வந்து கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி அதிகமாகவே இருக்குது. அது வந்து தவிர்க்கணும்.
எல்லாம் இளைய இளைய வயசானவங்க தான் ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருப்போம். ஆனா ஒரு அரசியல் கட்சி அரசியல் தலைவரை பார்க்க வரும் போது அதுக்கு உண்டான கொஞ்சம் மெச்சூரிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இனிமேலாவது. அதனால இதுக்கு வந்து இவர்தான் பொறுப்பு அவர்தான் பொறுப்புன்னு நான் யாரையும் விரல் சுண்ட விரும்பலை. நிச்சயமாக இதுக்கு கூட்டு பொறுப்பு தான். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இதில் வந்து பொறுப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஆனால் இப்போ அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு நபர் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அவங்க அதை வந்து ஆய்வு செய்து விசாரணையில் எங்கே தப்பு நடந்திருக்கு, யார் மேலே குற்றம், இதெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவெளிக்கு எல்லாம் வரும்னு வச்சிங்க. பட்டு என்னதான் நடந்தாலும் விசாரித்து நீங்கள் என்ன சொன்னாலும் போன உயிர்கள் திரும்பி வரப்போகிறது இல்லைல்ல. போன உயிர்கள் போனது தானே. கண்டிப்பாக. ஏன்னா அதுலேயுமே வந்து ஒரு பத்திரிகையாளர் எழுப்பின கேள்வி என்னன்னா, விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களாங்கிற கேள்விக்கு முதல்வர் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, நீங்கள் யூகிக்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்ன அங்கே வந்து ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க, அவங்க என்னென்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் என்ன வருதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதில் தெரிவிச்சிருந்தாங்க. நான் அந்த பேட்டியை பார்த்தேன், முதலமைச்சர் பேட்டி. ரொம்ப ஃபேர் எனஃப். அது வந்து நியாயமாக தான் இருந்தது. அதாவது நான் வந்து அரசியல் நோக்கத்தோடு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆணையம் போட்டிருக்கோம், அவங்க விசாரித்து என்ன சொல்கிறாங்களோ அது போல் நடவடிக்கை எடுப்பேன்னு. ஆனால் அதை நான் வரவேற்கிறேன். அது ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டீஷியன் அவர்ன்றதை அதை நிரூபித்தார். ஆனால் அவருடைய கட்சிக்காரங்க இணையத்திலையும் நம்ம மற்ற எல்லா மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேர் எதிராக தான் செயலாற்றிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, விஜயை கைது செய்ய வேண்டும், விஜய் தான் குற்றவாளி, ஓடி ஒளிந்து விட்டார், அப்படி இப்படின்னு விஜய் மேலே இருக்கிற வன்மத்தை கக்குவதற்கு இந்த தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு இன்சிடெண்ட்டை இல்லை ஆக்சிடெண்ட்டை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ தலைவர் சரியான நிலை எடுக்கிறார். ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுற திமுகவினர், நிர்வாகிகள், ஊடகவியலாளர்கள் அவருக்கு நேர் எதிராக நிலை எடுக்கிறாங்கன்னா இது எது உண்மை? துக்ளக் படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஷோவுடைய துக்ளக் படம் நாடகமாக வரும்போது திமுக ஆட்சி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுதுன்னு கலைஞர் கருணாநிதி அதை தடை பண்ணார். தடை செய்யப்பட்டது அந்த நாடகம், சினிமா எல்லாம். அதுக்கப்புறம் அது வந்தது. அதில் ஒரு வசனம் வரும், முகமது பின் துக்ளக்கா நடக்கிற அந்த ஷோ சொல்லுவார், தயவு செய்து என் எதிரியை கல்லால் அடித்து விடாதீர்கள், தயவு செய்து என் எதிரியை கத்தியால் குத்தி விடாதீர்கள்னுவாரு. அதாவது என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுன்றதை மறைமுகமாக சொல்கிறது. ஓகே, அப்போ இது மறைமுகமான பதிலா? நிச்சயமாக. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே நான் தர்க்கம் பண்ண விரும்பலை. முதல்வர் அவர்கள் நள்ளிரவில் கரூருக்கு, திருச்சிக்கு விமானத்தில் போய் கரூருக்கு போய் அவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியெல்லாம் அறிவிச்சிட்டுது. மருத்துவமனையில் இருந்து பார்த்துட்டு வந்தது, இன்னைக்கு காலையில் திரும்ப சென்னைக்கு வந்தது. இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இதை வந்து எந்த மாசும் எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் அவர் இதை அவருடைய கடமையை செஞ்சிருக்காரு. எவ்வளோ பேர் கடமையை செய்கிறாங்க. அதனால் கடமையை செஞ்சால் கூட பாராட்டணும் நம்ம, அது நல்ல விஷயம். ஆனால் எனக்கு எங்கே நெருடலாக இருக்குதுன்னா, சீஃப் மினிஸ்டர் இந்த இன்சிடென்ட்டை வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்க விரும்புகிறார். எடப்பாடியும் வந்தாரு, எடப்பாடி அவர்களும் வந்தாரு. 2024 இதே மாதிரி 2 சம்பவங்கள் நடந்தது தமிழ்நாட்டில். ஒன்று சென்னையில் நடந்தது. சென்னையில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஷோ, விமான சாகசம் நடந்தது சென்னை கடற்கரையில். அப்போ ஏராளமான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசலில் ஒரு 5 பேர் மரணம் அடைந்தார்கள். அவங்கள யாரும் போய் பார்க்கவும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் இல்லை. ரைட்டுங்களா? முதல்வர் அந்த நிகழ்ச்சியும் போது அவரும் அதை கண்டு கழிச்சு தான் இருந்தார். காவல்துறை சரியான ஏற்பாடு பண்ணலன்னு அப்போவே பயங்கர புகாரெல்லாம் வந்தது. இவ்வளோ கூட்டம் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் போலீஸ் அப்படின்னு சிட்டி போலீஸை பற்றி அப்போ நிறைய விமர்சனம் வந்தது. சரி, அடுத்தது ஜூன் மாதம் நினைக்கிறேன் போன, இது அக்டோபரில் நடந்தது. ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி ரொம்ப பக்கத்தில் இருக்குது சென்னைக்கு. அங்கே விஷச்சாராயம் குடித்து அல்லது கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 68 பேர் உயிரிழந்தார்கள். அதுவும் அந்த கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாலேயே சாராயம் காய்ச்சி இருக்காங்க. எல்லாம் காவல்துறைக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு அந்த சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் அதை சட்டசபையில் வேற பேசியிருக்காரு. இதுக்கப்புறமும் முதலமைச்சர் அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் ஒரு 68 பேர் செத்தாங்க. ரைட்.
அதுக்கு அவர் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நடவடிக்கை எடுத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். தவிர்த்திருக்க வேண்டிய இன்சிடென்ட் தான் இதுவும். ஆனால் அது சம்மந்தமாக வந்து முதலமைச்சர் ஏன் விரையலை கள்ளக்குறிச்சிக்கு? புரியுதுங்களா? இது வந்து அவரு டைரக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியர். நடக்கதானே செஞ்சுச்சு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கரூருக்கு போனது தப்பு இல்லை. அதில் நீங்கள் நள்ளிரவுனாலும் போனது வந்தது அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் ஏன் அதையே இந்த ஏர் ஷோவில் மறைந்த 5 பேருக்கும் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் கவர்மெண்ட் ஃபெயிலியரால் நடந்த 68 பேர் செத்தப்பவும் நீங்கள் போகலை? கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து இட்டுக்கட்டி சொல்ல, எல்லாவற்றையுமே அவங்க பேசுறது வந்து ஒன்றா இருக்குது, செய்கிறது வந்து வேற மாதிரி இருக்குது. தலைவர் ஒன்று சொல்கிறாரு, தொண்டர்கள் வேற மாதிரி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். அஜித்குமார் என்ற இளைஞர் சிவகங்கையில் திருப்புவனத்து பக்கத்தில் காவல்துறையினரால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு 4 நாள் கழிச்சு தான் முதலமைச்சர் வந்து சாரிமான் ஃபோனில் பேசினார். ஈ டிட் நாட் ரஷ் டு தட். அவருக்கு அதுக்கு போயிருக்கணும் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? அப்போ இது இப்படி ரஷ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்ததில் ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஒரு நடுநிலையாளர்ன்ற முறையில், அரசியல் விமர்சகர் என்ற முறையில் எனக்கு இருக்குது. அப்போ இதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே கம்ப்ளீட்டாக அரசியலுக்கு பயன்படுத்துகிற போக்கை நான் கடந்த ஒரு பல மணி நேரமாக நான் பார்த்துட்ருக்கேன். குறிப்பாக திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள். திமுக மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியுமே இதை வந்து விமர்சிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டுமே விமர்சிக்கிறாங்க, டைஃபி இயக்கமுமே வந்து இதை விமர்சித்து தான் இருக்குது. அவங்களுடைய முதல் கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, ஓகே முதலமைச்சர் அவர்கள் போனாங்க, செந்தில் பாலாஜி போனாங்க, அன்பில் மகேஷ் இவங்க எல்லாருமே போனாங்க. ஆனால் அங்கே இருந்த விஜய் ஏன் திரும்பி சென்னை வந்தார்? விஜய்க்கு பாதுகாப்பு இருக்காது அங்கே போனால் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, பாதுகாப்பாக அழைச்சிட்டு கொண்டு போய் போலீஸ் அவர்களை வீட்டில் இருக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனால் பாதுகாப்பு கொடுக்காம இருந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாருமே நிறைய பேர் கேட்குற கேள்வி. தப்பு ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு திரும்பி வந்துட்டார். உடனடியாக அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே இது நடந்ததுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேசி முடிஞ்ச பிறகு தான் இதெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டினாங்க, அந்த கூட்டம் கலையும் போது தான். அதனால் அந்த செய்தி வந்து அவருக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு தெரியாது. அவர் வந்து கிளம்பிட்டார் அவர் திருச்சிக்கு. ஆனால் நான் இப்போ உங்களை கேட்குறேன், இதன் நோக்கம் என்ன? அவர் ஏதாவது டாக்டரா? இல்ல அவரு இப்ப முதலமைச்சர் டாக்டராங்கிற கேள்வி, முதலமைச்சர் செந்தில் பாலாஜி டாக்டரா, அன்பில் மகேஷ் டாக்டராங்கிற மாதிரி கேள்வி நோக்கத்துக்காக போறாங்க. உங்களை பார்க்க தானே வந்திருக்காங்க. அது ரைட்டுங்க. ஆனா அவர் வந்து அவர் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் அங்கேயே இருந்தாருன்னு சொன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். நிலைமை வந்து கட்டுக்கு அடங்காது. அவர் அந்த இடத்த விட்டு நகன்றது தான் புத்திசாலித்தனமான முடிவு. என்ன கேட்டா நான் சொல்றேங்க, அவர் வந்து அந்த இடத்துலயே இருந்தாருன்னா அவங்க கட்சிக்காரங்க அவரை தான் சூழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நிவாரண பணிகளில் இன்னும் விஜய் போய் அங்கே இறங்கி வேலை செய்ய போறது இல்லை. முதலமைச்சர் போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்க இருக்க டாக்டர் ஆறுதல் சொன்னாரு, நேர்ல போய் சந்திச்சாருங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மாதிரி நிலைமை இருக்காது. முதலமைச்சருக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, அவருக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி விஜய்க்கு அவர் அந்த கூட்டத்திலே போலீஸை பத்தி குறை எழுப்பினாரு. போலீஸ் நன்றி சொல்லியிருக்காரு. இல்ல போலீஸ் இருக்குதா இல்லையா? டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க இல்லனா என்னாடி பைபாஸை கிராஸ் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு நன்றி. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது பண்ணா பாராட்டுறாரு, தப்பு பண்ணா கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவருக்கு ஒண்ணும் வன்மம் இல்ல. அதாவது அந்த இடத்துல அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல பஸ் நின்று அவர் பேசிட்டு இருந்தாரு. அங்க ஒரு கட்டத்துல அவர் ரொம்ப கடுப்பாயி, போலீஸ் இருக்காங்களா இல்லையா, என்ன இப்படி இருக்கீங்க, ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது காரணம் என்னன்னா அன்கண்ட்ரோல் போலீஸ் அந்த இடத்துலயே இல்லை. ஆனால் இன்னைக்கு டிஜிபி பொறுப்பு வெங்கட்ராமன் பேசுறாரு, 500 காவலர்கள் விஷயத்த சொல்லும் போது 500 காவலர்கள் யாருங்க என்ன முடியும்? 10,000 பேர் 15,000 பேர் நிர்வாகிகள் சொல்ல முடியாது. ஏங்க உளவுத்துறையே கண்காணிக்க முடியல, உளவுத்துறையே ஆன்டிசிபேட். என்னோட 4-5 இடத்துல விஜயுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கணும். அங்கேயுமே மயக்கங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனா மரணம் நடக்கல. விக்கிரவாண்டியில இதை விட பெரிய கூட்டம் கூடுச்சு. ரைட்டா? இதை விட பயங்கர வெயில் நடந்தது. மதுரையில இதை விட பெரிய கூட்டம் கூடுச்சு. பயங்கர வெயில்ல தான் அங்கே இருந்தாங்க. ஆனா அங்க எந்த மரணமும் நடக்கல, எந்த நெரிசலும் நடக்கல. அப்போ இந்த
கரூரில் மட்டும் நடந்தது காரணம் இந்த கூட்டமோ இந்த இதுவோ கிடையாது, அந்த இடம் லொக்கேஷன். ஆனா அந்த அந்த இடத்தை இடத்தை தேர்ந்தெடுத்ததே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிலாம் சொல்றாங்களே. இல்லைங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்னென்ன இடங்கள் கேட்டாங்க. கடைசி நாள் வரைக்கும் சொல்லப்போனால் சனிக்கிழமை கரூரில் அவர் பிரச்சாரம் பண்ணுறாருன்னா வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் அவருக்கு அந்த இடத்த கொடுக்கல. அதனால கடைசி நேரத்தில் வேற வழியே இல்லாமல் காவல்துறை வந்து கொடுத்த இடத்துல பண்றாங்க. நான் கேட்கிறேன், அதே இடத்துல எடப்பாடிக்கு நடந்திருக்குல்ல. எடப்பாடிக்கு நடந்திருங்க. எடப்பாடியும் விஜய் அரசியல் கூட்டம், இது அரசியல் கூட்டமாக மட்டுமே இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது தெரிஞ்ச கதை தானேங்க. எடப்பாடிக்கு வந்து வர கூட்டம் அது மாதிரி 2-3 மடங்கு வந்து விஜய்க்கு வரும்ன்றத போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால எடப்பாடி கொடுத்தது தானே. ஏன் உதயநிதி கொடுத்தது நீங்க கொடுக்கல? ஸ்டாலின் கொடுத்த அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானால கேட்டாங்களா, ஏன் அதை கொடுக்கல? இப்போ நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆனால் அவங்க இதை விட அந்த இடங்கள் ரொம்ப குறுகிய இடங்கள், அங்கே இன்னும் பிரச்சனை ஏற்படும். அதெல்லாம் போய்ங்க. இவங்க கேட்ட இடங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் மாதிரி ஆட்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை ஆளை வச்சு சொல்ல, நான் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்றதை ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேற்ற இடத்த கொடுத்துருந்தா விக்கிரவாண்டியில் நடக்கலை, மதுரையில் நடக்கலை, கரூரில் நடந்தது காரணம் ராங் சாய்ஸ் ஆஃப் பிளேஸ். அது இவங்க செலக்ட் பண்ணாங்களா அவங்க கொடுத்தாங்களான்ற டிபேட்டுக்குள்ளே நான் போகல. ஆனால் போலீஸ்க்கு ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு சின்ன கூட்டத்தை பெருசாக காட்டணுன்றதுக்காக சந்தில் கேட்குறாரு. ஆனால் போலீஸ் உடனே அவர் கேட்குறாரு அவர் விருப்பம் நேயர் விருப்பம்னு கொடுத்துருவாங்களா? அப்போ போலீஸுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். போலீஸ் வந்து அந்த கட்சியினுடைய நலன் மட்டும் பார்க்கக்கூடாது, மக்கள் நலன், பொது சொத்து, பொதுமக்கள் நலன், டிராபிக் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, ஓகே 500 போலீசார்கள் அங்க இருந்திருக்காங்க, அவங்களும் பாதுகாப்பாக சொல்லப்படுகிறது. அவங்களுமே அந்த ஸ்டாம்ப்ல இருந்திருக்காங்க, அவங்களுமே அந்த நெரிசல்ல இருந்திருக்காங்க. இல்ல கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. போலீஸ் உரிய போலீஸ் பாதுகாப்பு தரப்படவில்லை. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு தலைவர் வராரு அப்படிங்கும்போது இங்க இவங்களை அரசியல் வகைப்படுத்தல. ஓகேங்களா? அது எப்படின்னா, ஒரு தலைவனை ஒரு நடிகனை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வீரியத்தோட ஏற முடியுமோ தந்தி கம்பத்தில் ஏறுறாங்க இல்லைங்க. அதை வந்து போலீஸ் ஆன்டிசிபேட் எப்படி பண்ண முடியும்? போலீஸ் வந்து ஒரு நடிகை நயன்தாரா வந்தா 1,00,000 பேர் கூடுறாங்கன்னா போலீஸ் வந்து ஆன்டிசிபேட் பண்ணி நடக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, போலீஸ் ஃபெயிலியருங்க. இதுல வந்து நீங்க அதுக்காக நான் மற்ற யாருக்கும் இதில் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதில் எல்லோருக்கும் பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு தாவேகா ஆர்கனைசர்ஸ்க்கு இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் போலீஸ் வந்து கடமை தவறி இருக்கிறது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, நீங்கள் 8:45 வந்து சேர்ந்துருக்கணும், ஆனால் 8:45 தான் நீங்கள் விமான நிலையத்துக்கே போகிறீங்க சென்னையிலேருந்து. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட டயத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த கூட்டம் சேர்ந்துருக்காது, இத்தனை நேரம் அவங்க காத்து இருந்து ஒரு கூட்டமாக எகிரி இருக்காது, வந்து அழகாக நீங்கள் பேசிட்டு நகர்ந்துருக்கலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த வெயிட் பண்ணி அந்த ஒரு நெரிசலையும் டீஹைட்ரேட்னாலையும் தான் மயக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னாடி வைக்கிறாங்க. இது சரியான கேள்வி, ஆனால் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, திரு விஜய் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், வர்ற வழியெல்லாம் வந்து வரவேற்புன்னு சொல்லி அவங்க வந்து தடுத்து அதை டிலே பண்ணிட்டாங்க. அதுதான், அதுக்கு அவரு தான் பதில் சொல்லணும். 8:45 முதல் நாள் போடுறாங்க, இங்க 12 மணின்னு கரூர்னு சொல்றாங்க, கரூருக்கு 7:30 மணிக்கு தான் வராரு ராத்திரி. அதே போல 8:45 போட்ட இடத்துக்கு 2:30 மணிக்கு தான் வராரு. இது ஏன் லேட்டா கிளம்பினாரு, ஏன் அப்போ அந்த தேதி நேரத்தை இது? ஆனால் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களை பொறுத்தவரைங்க 4 மணிக்கு விக்கிரவாண்டியில் மாநாடுன்னா முதல் நாள் நான் விடிய காத்தால் 4 மணிக்கே வராங்க. சி he has to educate his followers. அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்ல, அவர்கள் இளைஞர்கள் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர்கள் இன்னும் நிறைய அனுபவம் பெறணும், அவங்கள வந்து இவர் வந்து நெறிப்படுத்தணுன்றதில் there is no two opinion. அதெல்லாம் செய்யணும், அது வந்து கிராஜுவலாக தான் நடக்கும். எடுத்த உடனே 75 வருஷ கட்சியில இருக்கிற மெச்சூரிட்டி, 75 வருஷம் இருக்கிற கட்சி, 50 வருஷ கட்சியில இருக்கிற மெச்சூரிட்டி இவங்களுக்கு வந்துரும்னா நான் அதை எதிர்பார்க்கல. வரணும், வருவதற்கு தலைமை முயற்சி பண்ணோம், நெறிப்படுத்தணும், அதெல்லாம் நான் தப்பு இல்லை. தலைமை வந்து உண்மையை சொல்ல போனா தலைமை இதை என்கரேஜ் பண்ணவே பண்ணாது. எல்லாரும் ஒழுங்கா வாங்க ஒழுங்கா போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் வராங்க, எப்படியுமே ஒரு பொறுப்பாளருக்கு தெரியும் இத்தனை பேரை நீங்க கூட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த டைம் டவர் ஒன்று நடந்திருக்கு. இதை தாண்டி ஒரு
எங்க அதிகப்படியான கோவங்கள் மக்கள் கிட்ட வந்து நிக்குது அப்படின்னா, ஆம்புலன்ஸை எதுக்கு அடிச்சு உடைக்கிறீங்க? ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு ரத்த காயப்படுத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இந்த ஒரு வன்மம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க. யார் பண்ணாலும் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறது, ஆம்புலன்ஸ்காரங்களை மிரட்டுறது, இதெல்லாம் பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ சில பேர் சொல்கிறாங்க, பேட்டியில் பார்த்தேன், காலியாக ஆம்புலன்ஸுங்க வேணும்னே போயிட்டுருக்குங்க. இது செந்தில் பாலாஜி கைங்கரியமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இது வந்து திட்டமிட்டு திரு விஜய் பேச்சை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, டைவர்ட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கலாம். நான் அது இல்லாத இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி வந்தால் கூட ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு தான் ஆகணும். ஏன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு அப்பாவி, அவனை அடித்து என்ன பண்ண போகிறாங்க? அதெல்லாம் தப்பு தாங்க. இதுதான் இவங்க கட்டமைப்பே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த இடத்துல யாரும் இல்லை, ஆனா இதை தாண்டி ஒரு 100 மீட்டர்ல ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அவங்கள அழைக்கிறதுக்காக போறோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த அந்த காணொலியை பார்க்கும்போது இவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, இவங்க என்ன கத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அது வந்து மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. இப்போ 4 பேர் இருக்கும்போது போலீஸ்கிட்ட ஒருத்தன் பேசுறது ஒரு மாதிரியா இருக்கும். இதே 40 பேராக இருக்கும்போது கொஞ்சம் கெத்தாக பேசுவான். 400 பேர் இருக்கும்போது 5 போலீஸ் இருக்குதுன்னா அது வேற மாதிரி பேசுவான். 4000 பேரில் அவன் இருக்கும்போது போலீஸ் 40 பேர் இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி. அதனால் இது ஒரு மாஸ் சைக்காலஜிங்க. அப்போ கூட்டம் பெருசாக வரும்போது அதுக்கு உண்டான ஹிஸ்டீரியாக்கள், ரெண்டாவது இவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவரை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. காத்துட்ருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் கிளைமேட்டு உங்களுக்கு தெரியும், அப்படியே வேர்த்து கொட்டி கரூர்லலாம் நேற்று 99 டிகிரிலாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் என்னுடைய ஆலோசனை என்னன்னா, ஆர்கனைசர்ஸுக்கு ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சேஃப்டி ஆஃப் தி இன்வைட்டீஸு. அதனால் என்னுடைய ஆலோசனை நான் தாவேகா தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பஸ்ஸில் நின்றுக்கிட்டு பேசுகிறதே நிறுத்திடணும். பஸ்ஸை ஒரு கட்டத்தில் கட் பண்ணிடணும். சின்ன வண்டியிலையோ கார்லேயோ ஈவன் 2 வீலரில் கூட போய் ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜில் மைக்கில் பேசணும். பயப்படுவாங்க. அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுவாங்க. நேற்று கூட நடந்தது. பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், ஜென்ரேட்டர் பேட்டரி செட்டு வச்சு விஜய் பேசுறது ஒன்றும் மணிக்கணக்கில் பேச போகிறதில்ல. அவர் பேச போகிறது 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ. அதனால் ஒரு நல்ல ஸ்டேஜை போட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி லைட்டிங் அரேஞ்ச் பண்ணி வண்டியை கொண்டு வந்து கூட்டத்தில் நிறுத்திக்கிட்டு வண்டி மேலே ஏறுறது, அந்த வண்டியில் இருக்கிற மைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டேஜ் செப்பரேட்டாக இயர்மார்க் பண்ண இடத்துல அதை வந்து ஃபுல்லாக பேரிகேட் பண்ணிவிடுங்க. அதுங்க பாதுகாப்பு கொடுத்துருங்க. அதில் அவரை கொண்டு வந்து மேலே ஏற்றி விட்டுட்டு அவர் பேசிட்டு அப்புறம் வண்டிக்கு போயிட்டோம். இப்போ இது கொஞ்சம் இவங்க வருங்காலங்கட்டத்தில் பிரச்சார பயணத்தில் இந்த மாதிரி சில மாடிஃபிகேஷனை பண்ணலைன்னா நிச்சயமாக இது வந்து பெரிய சிக்கலை தான் உண்டாக்கும் அவங்களுக்கு. அதாவது தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து தாவேகா மேலே எப்போதுமே இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னும் இவங்க அரசியல் பழகலை, இவங்க அரசியல் இவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு நடந்த, அதாவது நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தினால எல்லாருமே சொல்ல, இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு இப்போ புரியுதா, இவங்களுக்கு யாருக்குமே இன்னும் அரசியல் தெளிவு இல்லை, தொண்டர்களை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி கொண்டு போகணும், அவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்கிற அறிவு இல்லைங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அரசியல் தெளிவு இருக்கிறதால தான் எல்லாரும் மாறி மாறி திமுக அதிமுகவை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்களா? இல்லை, இந்த கேள்வி பாலாஜி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் பேர் வழியை வந்து மாபெரும் தலைவராக காட்டி, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதாவது இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுங்க. அரசியல் தெளிவுனா எதுங்க? அரசியல் தெளிவு குடும்ப அரசியல் நடத்துறத ஆதரிக்கிறது, அப்புறம் பேரன் பையன் அப்படி போறது தான் அரசியல் தெளிவு. மக்கள் கருத்தெல்லாம் கிடையாது. இது வந்து ஆளுங்கட்சியினர் பரப்புறாங்க. சி, விஜய் ஃபேன்ஸ், டிவிகே ஃபாலோயர்ஸ் ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒத்துக்கிறேன், டியூ டு தேர் ஏஜ், லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அரசியல் தெளிவில்லை, அரசியல் மயப்படுத்த, அரசியல் மயம் பண்ணி தானே இப்போ தமிழ்நாடே குட்டிச்சவராக இருக்கு. நான் கேட்குறேன், 60 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் ஆணவ படுகொலைகள் நடக்குது? தலித் மேலே ஏன் இவ்வளோ வன்மை நடக்குது? மாணவர்கள் மத்தியிலே சாதி வெறி ஏன் இப்படி இவ்வளோ இருக்கு? நான் கேட்குறேன். அதனால இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அரசியல் பக்குவம் இல்லாத இருக்கிறார்கள். அரசியல் பக்குவம் இருக்கா? 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்ட போடும் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. பஸ்ல ஃப்ரீ பஸ் விட்டோம், பெண்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தானே. இதுதான் உங்க அரசியல் தெளிவு, புரியுதா? அதே ஃப்ரீ பஸ்னால நன்மை அடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அது நல்லதா தப்பான்னு சொல்ல, இல்ல நான் அதை தப்புன்னு சொல்ல.
நீங்கள் நினப்பு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லா பெண்களும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஃப்ரீ பஸ் விட்டா பெண்கள் ஓட்டு நமக்கு, பிங்க் பஸ் ஜெயிச்சிரும்னு உதயநிதி பேசுறாரு. இதுதான் அரசியலா? இப்ப இல்ல இது அரசியல் தெளிவு நீங்க சொன்னதால சொல்றேன். உண்மையான விமர்சனங்களை நாம் ஏற்றுதான் ஆகணும். தாவேகா ஏற்றாகணும், ஆட்சியாளர்கள் ஏற்றாகணும். ஆனா லோடட் கிரிட்டிசிசம் இருக்கு பாருங்க, ஒரு உள்நோக்கத்தோடு. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, டாக்டர் ஷர்மிலான்னு, விசிகா எம்எல்ஏ உடைய மனைவி. அவங்க வந்து போடுறாங்க, அந்த அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்கார் வழக்கறிஞர் பிரிவில், சரவணன். 2-3 பேர் நான் ட்விட்டரில் பார்த்தேன், நோன் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். என்ன போடுறாங்கன்னா, விஜய் ஒரு கொலை குற்றவாளி மாதிரியும், எங்கே ஓடி ஒளிந்தார். கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இதெல்லாம் தப்பு. பாருங்க, நான் கேக்குறேன் பாருங்க, in what way விஜய் is personally responsible. No 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 no, இதெல்லாம் ஒரு காணொளி போட்டுக்கலாமே. இல்ல அவர் போட்டிருக்காரு. பாருங்க, நான் சொல்றேன், மனிதநேயம் மிக்கவர் விஜய். பாருங்க, 1000 நீங்க ஆல் செட் அண்ட் டன். அவர் வந்து மனிதநேயம் மிக்கவர், மற்றவன் துன்பத்தை பார்த்து ரசிக்கிற குரூர எண்ணம் கொண்டவர் அல்ல. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அவர் வந்து திருச்சி விமான நிலையத்தில் நடந்து போகும்போதே நான் பார்த்தேன், ரொம்ப தளர்ந்துட்டாரு அவரு. இல்ல என்ன பதில் என்ன சொல்லணும், என்னங்க இது, ஒரு ஆறுதல். ஏங்க மனம் உடைஞ்சு போயிருக்கான், அவங்கிட்ட போய் மைக்கை நீட்டுறீங்க. உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு டிவி சேனல்ஸ்க்கு நியூஸ் லைவா 20 பாருங்க. அவர் மனநிலை இந்த செய்திகள்லாம் அறிஞ்ச ஒன்னா அவர் உடஞ்சி போயிட்டு இருக்காரு. அவர் மனநிலை வந்து பேசுகிற நிலையிலே இல்லை, அவ்வளோ துக்கம் கவி இருக்கு. அவர் நடந்து போகும்போது பார்த்தேன், அவர் நடையே வந்து ரொம்ப தளர்ந்து போயிருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு உடனடியாக மெசேஜ் போட்டிருக்காரு. இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. மெசேஜ்ல ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்கணும்ன்றீங்க, அதுதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த வீட்லயே வந்து ஒரு விஷயம் சொல்ல, சகோதர சகோதரிகள்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க. சகோதர சகோதரிகள் வீட்டில் தான் இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு காணொலியாகவோ இல்லை அட்லீஸ்ட் அந்த இடத்துல தங்கி கூட இன்னைக்கு நேத்தியே போயிருக்க வேணாம், இன்னைக்கு போய் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுத்து. ஏங்க இன்னைக்கு அவர் போக மாட்டாருன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? ஏன் இன்னும் போகலை? போவாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இன்னும் அங்கே முழுமையாக எதுவுமே செட்டில் ஆகல. அரியலூரில் போயிட்டு அனிதா மரணத்துக்கு போனவர், தூத்துக்குடியில் இறந்தவங்க வீட்டுக்கு போனவரெல்லாம் நீங்கள் சொல்லி தான் போனாரா? அஜித்குமார் வீட்டுக்கு போனார? நம்ம கூட்டத்துக்கு அப்படி கிடையாது. செட்டில் ஆகட்டும், நம்ம போய் திருப்பி பிரச்சனை உருவாக வேணாம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போவாரு, அந்த கட்சி சார்பாக உதவி செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போவே ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. நேற்று போல, இப்போ நேற்று போயிட்டு காலைல வந்துட்டார் ஸ்டாலின், என்ன இப்போ பண்ணியாச்சு? விரைவுங்கிறது ரொம்ப இல்லை இல்லை. ஏங்க அவர் கள்ளக்குறிச்சிக்கு போல அந்த விரைவு, ஏங்க அஜித்குமார் வீட்டுக்கு போல சிவகங்கைக்கு? விரைவுன்னு எல்லாத்துலேயும் விரைவாக இருக்கணும்ல, செலக்டிவாக. விஜயுடைய கூட்டத்தில் நடந்ததா உடனே அதுக்கு அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு அதுக்கான விசாரணை தொடர்ச்சியாக எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. எங்கேயுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரல. ஏன் போலன்னு கேட்குறேன் நான். நீங்கள் போகிறத பற்றி பேசிட்டு போது திடீர்னு விசாரணைன்றீங்க. இப்போ சரி, சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் பழிவாங்கப்பட்டாங்க? எத்தனை பேர் மேல கள்ளக்குறிச்சி விஜய் பதிலே சொல்லல. ஏன் அந்த இஷ்யூக்கு ஏன் மதுரையில மாநாடு போட்டீங்க, அப்ப ஏன் பேசல? நிறைவேற்றிருக்காங்களா? யூ ஆர் ராங். மதுரை மாநாட்டில் முதல் தீர்மானம் 6 தீர்மானத்தில் கவினுடைய ஆணவ கொலை. அதுதான் சொல்ல வரேன் நான். செயலி வெளியிட்டீங்க, செயலி வெளியிட்ட 2 நாளுக்கு முன்னாடி தான் கவின் அவர்கள் ஆணவ படுகொலை பண்ணிருக்காங்க. அது அவருடைய தனி உரிமைங்க. அவர் அதை தீர்மானமா போடணுமா, அதை காணொலியில் போடணுமா, அல்ல ட்விட்டரில் போடணுமா, இதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய உரிமை, தனி உரிமை. நீங்கள் இப்படி தான் மீடியாக்காரங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் அவர் டான்ஸ் ஆட முடியாது. ஆனால் கள்ளச்சாராயம் சாகும்போது இது வந்து நான் எதிர்பார்க்கல. ஆஸ் ஏ மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் வச்சு கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் காய்ச்சிருக்கான், 68 பேர் இறந்துருக்காங்கன்னா, ஆஸ் ஏ மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் டியூட்டி பவுண்ட் டு விசிட். அதுக்கு போல இது ஏதோ பரப்புரையில் ஒரு இன்சிடென்ட்டு, அமைச்சர்கள்லாம் போயிருக்காங்க. அப்புறம் இவரையே நள்ளிரவில் போகிறாருன்னா நான் அதை போனதை தப்புன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதை வந்து விஜய்க்கு எதிராக அரசியலாக பேசுங்க. விஜய்யுடைய அரசியலை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் ரீதியாக அவரை வந்து நீங்கள் தாக்குங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் இது யாருமே இந்த இன்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கும் சந்தோஷம் இல்லை, யாரும் வந்து வருந்தாமல் இல்லை. இந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டை பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் ஆக்கணும்னு சில பேர் நீசத்தனமாக முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள்.
இதுதான் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்நாடு வந்து லெவல் இன்னும் அரசியல் மெச்சூரிட்டி, இந்த அரசியல் மெச்சூரிட்டி எங்கே ஓடி ஒளிந்தாருன்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. அவரை கைது செய்யணும், முதல் குற்றவாளி இவர் சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர். அவர் ஒரு காணொலிக்கும் பைசா வாங்கிட்டு போடுறாருன்னு இப்போ உறுதியாயிடுச்சு. அவர் தான் முதல்ல போடுறாரு. முதல் குற்றவாளி விஜய். இன் வாட் வேங்க? விஜயுடைய கட்சி அமைப்பாளர்கள், ஆர்கனைசர் ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா சொல்றீங்களா? இல்ல, விஜய்க்கு இதுல என்னங்க பங்கு இல்ல? இல்ல, ஆர்கனைசர் எல்லாருமே இதுக்கான காரணத்துக்குரியவர்கள், இவர்கள் குற்றவாளின்னு சொல்ல, பொறுப்பு அவங்களுக்கு இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்க வேண்டும். போலீஸுக்கு இருக்குது, இன்டெலிஜென்ஸுக்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, மாதிரி ஆர்கனைசர்ஸுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா யூ ஹவ் இன்வைட்டட் தெம் for your function, then it is your responsibility to send them up, see them up secured. அதுல வந்து அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்றது அவங்க வருங்காலத்தில் திருத்திக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதுக்காக அவங்கள கொலை குற்றவாளி கூண்ல போடணும் அப்படின்லாம் திமுக காரங்கன்னா, அப்ப இதுக்கெல்லாம் ஏன் பேசல? விமான சாகசத்துல 5 பேர் இறந்ததுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? எக்ஸசிவ் ஹீட்ல அவங்க இறந்துட்டாங்கன்னாரு. புரியுதுங்களா? அதனால வந்துங்க செலக்டிவா அம்னீஷியா ஆயிடக்கூடாது. இன்னொரு கேள்வி ஒன்று எல்லாருமே அடிக்கடி இந்த இதில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, புஷ்பா 2 படம் ரிலீஸ் அப்போ வந்து இதே மாதிரி நெரிசலில் வந்து இறந்து போனவங்க இருக்காங்க. அப்போ அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் செஞ்சாங்க, அதை விசாரணைக்கு உட்கொண்டாங்க. அதே விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு நெரிசலில் இருந்திருக்காங்க. அதுவும் அவங்க விஜய் அவர்களுடைய ஃபங்க்ஷன், அது அல்லு அர்ஜுனுடைய படம் அப்படிங்கும்போது அதற்கு காரணம் அல்லு அர்ஜுன். நம்பர் நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் சொன்னீங்க. நான் இப்போ அதை பற்றி பேச விரும்புகிறேன். அல்லு அர்ஜுனுக்கு ஒரு தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் ஆட்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோன்னு நினைக்கிறேன். போலீஸ் வந்து அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கு அல்லு அர்ஜுனுக்கு, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்கள், நீங்கள் அந்த தியேட்டருக்கு போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா அங்கே மிகப்பெரிய நெரிசல் ஏற்படும், ஸ்டீம்பீட், மக்கள் வந்து பிரச்சனை ஆகிடும், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தாமல் அதை மீறி அவர் அந்த இடத்துக்கு போனார். ஸோ ஹி வாஸ் அரெஸ்டட். பட் இங்கே வந்து போலீஸ் வந்துட்டு விஜய் வராதிங்க, இந்த இடத்துக்கு போவாதீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டார். ஸோ தட் இன்சிடென்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட். அல்லு அர்ஜுன் பண்ணது இரஸ்பான்சிபிலிட்டி. அவர் வந்து ஒரு பாப்புலாரிட்டியை காட்டுறதுக்காக போனார். ஜனங்க அங்கே கொஞ்சம் பேர் செத்தாங்க. ஆனால் ஒரு பெண் செத்துட்டாங்க, ஆக்சுவலாக பெண் ரசிகை, புரியுதுங்களா? ஆனால் இங்கே அவர் முன்னாலேயே ஷெடியூல் போட்டு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி போலீஸ் அனுமதி கொடுத்து அவர் வந்து ஷெடியூல் படி வந்துட்டு இருக்காரு. இல்லை ஷெடியூல் படினா டைம் வந்துங்க, எம்ஜிஆர்லாம் 12 மணி நேரம் லேட்டா வந்திருக்காருங்க. நான் பார்த்துருக்கேன். நோ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நாட் ஹிம்செல்ஃப். ஒரே ஒரு தப்பு தான் விஜய் செய்தார், நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா 8:45 அங்க டைம் கொடுத்துட்டு இவர் சென்னையில 8:45 கிளம்பு வந்து தப்பு. யூ ஆர் ஃபேர். ஆனா வழி நெடுக மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, மக்கள் வரும்போது இது சில எல்லாருக்குமே, எல்லா தலைவர்களுக்குமே அண்ணாவாயிடபிள்ங்க. 1 மணி நேரம் ஏங்க, ஒன்றும் இல்லாத உதயநிதியே தாமதமாக வந்ததுக்கு நேற்று ஏதோ கொடுத்த வழியெங்கும் மக்கள் என்ன வரவேற்பு கொடுத்தாங்க. உதயநிதிக்கே இந்த கதினா விஜய்க்கு வந்து ஆன்டிசிபேட் பண்ணோம். அதையெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி அவர் எர்லியராக கிளம்பி இருக்கணுன்றது என்னுடைய வாதம். இப்போ இங்கே போலீஸ் சைட்லேயும் சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எந்த வாகனமும் பின்தொடரக்கூடாது, யாரும் மரக்கிளைகளில் ஏறக்கூடாது, இது மாதிரியே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே நடந்துச்சு. அவங்க வழிநெடுக்க வரவேற்பு பண்ணாங்க, எல்லாம் ஓகே. நானும் பார்த்தேன், இந்த தேங்காய் உடைச்சி அவங்கள வரவேற்றாங்க, எல்லாமே ஓகே. இன்னைக்கு போணுச்சுல காரு, இந்த வீட்டுக்கு போகும்போது கார் ஒரு வேகத்தில் போணுச்சுல, அந்த வேகத்தில் கூட நீங்கள் போக வேணாம். ஆனால் அதை விட ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்தீங்களா, அதோட கொஞ்சம் வேகமாக போயிருந்தா கூட அந்த தொண்டர்கள் இப்படி வந்து நின்றுக்க மாட்டாங்க, வழி நடிச்சிருக்க மறைச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் இடத்துக்கு கரெக்டாக போயிருந்துருக்கலாம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இவங்க 8:45 இங்கேருந்து கிளம்பியிருக்கவே கூடாது, கொஞ்சம் முன்கூட்டி ஒரு 7 மணி 6 மணிக்கு கிளம்பியிருந்தா கூட இல்லை ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம். இந்த டிலே, இந்த வரவேற்பெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி விஜய் ஷுட் ஹவ் ஸ்டார்டட் பை 5 o'clock. இதெல்லாம் அவர் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஆமாம். அப்போ அந்த இடத்துக்கு போனோன்னா அவருக்கு இது சரி. நீங்கள் சொன்னதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ போலீஸ் வந்து சொல்லுது 5 பேர் 5 வாகனத்துக்கு மேலே போகக்கூடாது, இரு சக்கர வாகனங்களை பின்தொடரக்கூடாதுன்னு. சரி, அது மீறப்படுகிறது. இப்போ போலீஸ் வேலை என்ன? விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது. இதே இடத்துல நான் கேட்குறேன், என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்களை கட்டுப்படுத்துது. சொல்லட்டங்க என்னங்க இப்போ என்ன பாச்சு?
நீங்கள் போய் அங்கே போலீஸ் தடுத்து இருக்கணும். இப்போ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் மதுரைக்கு ஒரு ஷூட்டிங் போனார், அன்ஷெட்யூல்டு. அப்போ பின்னால் தொடர்ந்தாங்க. போலீஸ் எப்படி தடுத்தாங்க தெரியுமா? போலீஸ் ஹஸ் ஃபெயில்டு. நீங்கள் போலீஸ் தடுத்து அவனை லத்தி சார்ஜ் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிகாஸ் he is violating your conditions. அது டேஞ்சர் டு தி பப்ளிக். விமர்சனப்படுத்துவீங்க, பண்ணுங்க, பண்ணட்டுங்க. அப்போ போலீஸ் ஆஸ் ஏ டிஃபென்ஸு நாங்கள் இதை தாங்க நிறைவேற்றணும்னு சொல்லி. ஆனால் தப்பு செய்ய விட்டுருவீங்க, எதையுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க, ஒரு ஓரமாக ஒதுங்கி உக்காந்துக்குவீங்க. எல்லாம் கொலாப்ஸ் ஆன ஒன்றா நாங்கள் சொன்னோங்க இவங்க செய்யலைங்கன்னா அதுக்காக போலீஸ் இருக்கு. போலீஸ் ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரூல் ஆஃப் லா. நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டிங்களோ அதை மீறினா தடையை மீறி ஒரு அடி உள்ளே எடுத்து வச்சா உள்ளே தூக்கி வைக்கிறீங்கல்ல. இப்போ இந்த இடத்துல பிக்கெட் பண்ண போகிறாங்க, முற்றுகை போராட்டம். இதை தாண்டி வந்து அரெஸ்ட் பண்ணுவோன்னீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறீங்களா? ஏன் அவங்கள வந்து நீங்கள் தடுக்கலை? ஏன்னா நான் அதை சொல்ல விரும்பல. யூ வாண்ட் திஸ் டு ஹேப்பன். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு கழுகு மாதிரி காத்துட்ருக்கீங்க அரசியல் ஆதாயத்துக்காக. அதனால் போலீஸ் ஹேஸ் பீன், அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நார்மலாக போலீஸை விட்டால் போலீஸ் அடித்து காலி பண்ணிவிடுவான். எவ்வளோ லட்சம் பேரை கூட 5 போலீஸ் ஒழுங்கு பண்ணிவிடுவான். ஏன் வந்து போலீஸ் வந்து தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய மாட்டேன்றாங்க, தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா எதுவும் பண்ணாதீங்க, அது பாட்டுன்னு அடிச்சுன்னு சாப்பிட்டோம், நம்ம வந்து இம்மெச்சூர்டு, பொலிட்டிக்கலி நாட் ட்ரெயின்டுன்னு சொல்லிக்கிட்டு கதையை ஓட்டலாம். ஏங்க போலீஸ் ட்ரெயின்டு தானேங்க. இட் இஸ் ட்ரெயின்ட் டு எஸ்டாப்ளிஷ் ரூல் ஆஃப் லா. என்னோட கேள்வி ஒன்று தான் சார். போலீஸ் ட்ரெயின்டு, போலீஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம போலீஸும் ஃபெயிலியர் ஆயிருக்கு, போலீஸ் தான் ஃபெயிலியர் இல்ல, போலீஸும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. தாவேகா நிர்வாகிகள் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, தாவேகா மாவட்ட அமைப்பு ஃபெயிலியர் ஆயிருக்கு, விஜய் தவறு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி அவர் 7-6 மணிக்கே கிளம்பி இருக்கணும். இதெல்லாம் ரைட்டு. ஆனால் கவர்மெண்ட் இல்லை பிள்ளையார் சுழியோ முருகன் சுழியோ அதை விடுங்க. நான் சொல்றது என்னன்னா இந்த சம்பவத்துக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. ஒரு ஆளை மட்டும் கார்னர் பண்றது, அவரால் தான் இது நடந்ததுன்றதெல்லாம் ஐ கான்ட் அக்செப்ட். அதே சமயம் பொதுமக்கள் தயவு செஞ்சு இது மாதிரி இன்னொரு கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறதான், தொடர்ச்சியா எல்லாருமே அறிவுரையை சொல்றதுதான், குழந்தைகள் பெரியவர்கள் போகவே வேண்டாம், காணொலியில பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நீங்க அங்க போறதுனால தனிப்பட்ட விருது தரப்போது. விஜய் அதே தாங்க அறிக்கையாவே விட்டுருக்காருங்க. ஆனா யாரும் வராதீங்க, கட்டுப்படுத்த தெரியல, போலீஸாலே கட்டுப்படுத்த முடியல, அப்புறம் விஜய் எப்படிங்க கட்டுப்படுத்த முடியும்? இந்த இடத்துல ஒன்று சொல்லவா, நிர்வாகிகள் அவங்க தொண்டர்கள்ட்ட இல்லை நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே, இல்லைங்க இவங்களே விட மாட்டாங்கன்னா நம்ம உள்ள போய் அதையும் ஏற்க மறுக்கிற டைஹார்டு ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. அதனால் தப்பு தான், பட் சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்பு தொல்லை, ஆர்வ கோளாறு. ஆனாலும் இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் என்பது தவிர்த்திருக்க வேண்டியது. இது வந்து அட்லீஸ்ட் ஆல் கன்சர்ன்ட், நான் சொல்கிற கவர்மெண்ட், போலீஸ், விஜய் பார்ட்டி எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்பர் லெசன்ஸ் ட்ராப் பண்ணி ஃப்யூச்சரில் இது மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கணும். பொதுமக்களுக்கும் பங்கு இருக்குது. கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் கொஞ்சம் மெச்சூர்டாக ரெஸ்பான்சிபிளாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. அதனால் இது வந்து எல்லோருமே பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ ஆளையோ குற்றவாளியாக்கி மற்றவங்கெல்லாம் எஸ்கேப் பண்ணுறது அது சரி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.